Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 490 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு அமானுஷம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்ததுனா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? என்னடா இது, நானே காண்டா இருக்கிறேன், ஏன் காண்டுக்கு மேல இன்னொரு காண்டு ஏத்துறதுக்கு இன்னொரு அமானுஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் நினைப்பீங்க. ஏன் இது ஒரு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நம்மளுக்கு கனடாலேருந்து ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு மட்டும் கிடையாதுங்க, அவருடைய குடும்பத்துக்கே இந்த கோவிட் லாக்டவுன்லாம் இருந்தது இல்லையா, அந்த டைமில் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. ரிச்சர்டோடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இவங்க என்டையர் ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் சின்ன வயசாக இருக்கும்போதே கனடாவுக்கு ரீலோகேட் பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து. ஸோ இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னா, இவர், அதுக்கப்புறம் இவருடைய 2 அக்காக்கள், அதாவது சின்ன அக்கா பெரிய அக்கா, அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா, இந்த 5 பேர் தான் வந்து அங்கே தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்பா அம்மா வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக இவங்களுடைய ஃபேமிலியில் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிட் வரும்போது லாக்டவுன் போட்டாங்க இல்லையா 2020, அதே மாதிரி லாக்டவுன் அப்போது நிறையா கம்பெனியிலேருந்து வேலையை விட்டு ஆட்களை தூக்குனாங்க. அந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கின ஆட்களில் பரிதாபமான நிலையில் யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ரிச்சர்டுடைய அம்மாவும் அப்பாவும். ஸோ இனிஷியலாக அவங்க வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த சேவிங்ஸை வச்சு அந்த வீட்டு வாடகை கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாமே வந்து சமாளிச்சுட்டாங்க. ஆனால் 6 மாதம் டவுன் த லைன் அவங்கக்கிட்ட சுத்தமாக காசே இல்லாத ஒரு நிலைமை. காசு இல்லாத ஒரு நிலைமையில் எப்படி வீட்டு வாடகை கட்டுறது, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தவிச்சு போயிருந்த நிலைமை. அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் ஒரு ஃபெசிலிட்டியை வந்து கொடுத்தாங்களா அந்த டைமில். அதாவது கனடா கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுசஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குமா. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சில வீடுகள் கட்டி வச்சிருப்பாங்க, ரொம்ப கம்மியான வாடகைக்கு, இல்லைனா இஃப் நாட் சம்டைம்ஸ் ரொம்பவும் ஏழ்மையாக இருந்தால் வாடகையே இல்லாமல் வந்து தங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்றது தெரியல. கனடாவில் இருந்து நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ கம்மியான வாடகைக்கு தான் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வெளியே எங்கேயும் வேலை கிடைக்கல. அந்த டைம் ரிச்சர்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தார், அவங்க அக்காவும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, 2 அக்காக்களும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வேலை கிடைக்காம அவர் என்ன வேலைக்கு போயிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்பென்ட்ரி ஒர்க் இல்லையா, அந்த கார்பென்ட்ரி ஒர்க்குக்கு வந்து போயிருக்காருங்க. ஸோ அதில் சம்பளமே ரொம்ப கம்மி. ஸோ வீட்டு வாடகை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசிக் நீட்ஸ், அதாவது சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயங்கள், சாப்பாட்டுக்கு செலவெல்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ இப்படி தான் இவங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து போயிட்டு இருந்தது. இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க இல்லையா, அதாவது புதுசாக இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே வந்தாங்களே, இந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே வந்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இனிஷியலாக இவங்க எதுவுமே வந்து கண்டுக்கலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கிருந்தும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே போனால் யாருமே வந்து தங்குறதுக்கே இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியாக வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிச்சர்டுக்கு தாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அவருடைய ரூமில் அவர் தனியாக இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் கூடவே யாரோ இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அவருடைய ரூமுக்குள்ளே யாரோ பூட்ஸ் போட்டு நடக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாமே கேட்டுச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஃப்ளோர் தான் இருக்குமா. ஸோ அந்த உட்டன் ஃப்ளோர் மேலே இந்த பூட்ஸ் போட்டு நடந்தால் எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த சவுண்ட் வந்து ரொம்ப கிளியராக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இனிஷியலாக நைட் டைமில் மட்டும் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் போக போக பகல்லையே இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதனால ரிச்சர்ட் ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ரூமை வந்து மூடாமல் டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டே வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படியே ஒரு மாதம் போகுது. ஒரு மாதத்தில் அவர் இன்னொரு வினோதமான ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க.
பாருங்கள். இவர் எப்படி இவருடைய டோரை க்ளோஸ் பண்ணாமல் தூங்குறாரோ அதே மாதிரி இவருடைய அக்கா இருக்காங்க இல்லையா, பெரிய அக்கா, அவங்களுடைய ரூம் வந்து இவருக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் ரூம்னு சொல்லலாம். ஸோ அந்த ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி தான் இருக்குது, எனி டைம் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. அப்போ தான் இவர் யோசிக்கிறாரு, நம்மளுக்கு நடக்கிற மாதிரி அமானுஷங்கள் அக்காவுக்கும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி அமானுஷங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுக்கா, என்ன இதே மாதிரி உனக்கு ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க அக்காவும் சொல்கிறாங்க, ஆமாண்டா என்னுடைய ரூமுக்குள்ளேயும் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. என்னுடைய ரூமுக்குள்ளே எப்படி நடக்குதுன்னா, நான் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பேன், திடீர்னு யாரோ என்னுடைய காலை பிடிச்சி சர்றன்னு இழுத்து விட்டுருவாங்க. பெட்டிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக நான் சைடில் திரும்பினா சைடில் தானே விழுகணும், சைடில் விழாமல் பெட்டிலிருந்து ஃப்ரண்ட்டில் வந்து விழுந்திருக்கேன். நிறைய நாட்கள் அந்த மாதிரி வந்து விழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் இழுத்து போட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துலேருந்து யாராவது ஓடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்டிருக்குடா. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவார், அதனால தான் நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கூடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை யாரை நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சின்ன அக்கா இருக்காங்களே, சின்ன அக்கா நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரெண்டு பேரும் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவங்க சொல்கிறாங்க, காலையில் பார்த்தியா என்னை ஓங்கி அடித்தாங்க, அப்படியே அந்த விரல் பதிஞ்சிருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கன்னத்தை காட்டுறாங்க. கன்னத்தை பார்த்த உடனே ரிச்சர்டுக்கும் சரி அவங்க அக்காவுக்கும், அதாவது பெரிய அக்காவுக்கும் செம்ம ஷாக்கு. யார் ஒன்று அடித்தது, நம்ம வீட்டில் தானே இருந்தோம், வீட்டை விட்டு வெளியவே போகலையே, நாங்கள் ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணலையே, யார் ஒன்று அடித்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க சின்ன அக்கா சொல்கிறாங்க, யார் அடிக்கிறாங்கன்னு எப்படிப்பா தெரியும், என் வீட்டுக்குள்ளே 10-15 பேர் சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்க, திடீர்னு என்னுடைய காலை பிடிச்சி இழுத்து போடுறாங்க, என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து கிழிக்கிறாங்க, காலையில் ஓங்கி பலார்னு ஒரு அறம் விழுந்தது நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ எழுந்தவ தான், இது வரைக்கும் நான் தூங்கவே இல்லை, எனக்கு இந்த சைடெல்லாம் செம்ம வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரிச்சர்டும் அவங்க பெரிய அக்காவும் சின்ன அக்கா கிட்ட ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கும் இதே மாதிரி விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வீட்டில் இருக்கிற 3 பசங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் நிறைய அமானுஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மேட்டரை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தான் ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமாக கத்துறாங்க அவங்க அம்மா. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு அவங்க கிச்சனுக்குள்ளே ஓடும்போது அப்போ தான் அவங்க ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. டீ மேக் பண்ணுற டீ பாத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த டீ பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் மேலே இருக்குங்க. அந்த டீ பாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஷெல்ஃப்லேருந்து இப்படி அப்படியே ஏரில் பறக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்து தான் அவங்க அம்மா பயந்து கத்தியிருக்காங்க. இவங்க 3 பேரும் அதை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. இவங்க 4 பேரும் அந்த இடத்துக்கு இருந்து அதையே பார்த்துக்கிட்டு இருந்த உடனே அந்த டீ பாட் அப்படியே கீழே விழுகுது. கீழே விழுந்து வந்து உடையுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் என்னை வந்து ரொம்ப தொந்தரவு படுத்துகிறாங்க. யார் எந்த ஆன்மானே தெரியல. நானும் எவ்வளவோ வந்து பூஜை பண்ணுறேன், ஜீசஸை கும்பிடுறேன், ஆனால் இப்படியெல்லாம் பண்ணால் கூட எனக்கு இந்த மாதிரி ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல என்ன இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னெல்லாம் தெரியல. ஆனால் குடும்ப கஷ்டத்துக்கு நம்மளால் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக முடியாது. இது எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இங்கே தங்க வைக்க மாட்டார். அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சைலண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்ன உடனே அதுக்கப்புறம் இந்த 3 பசங்க சும்மா இருப்பாங்களா, 3 பசங்களும் அழுகுறாங்க. சரி நீங்கள் ஏன்டா அழுகுறீங்க, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி ரிச்சர்டோட ரிச்சர்ட்கிட்டையும் கேட்கும்போது அப்போ இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க, எங்களுக்கும் இதே மாதிரி அமானுஷமான நிகழ்வுகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒருத்தனும் தனித்தனியாக இருக்கும்போது என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்டதுக்கப்புறம் 4 பேரும் டிசைட் பண்ணுறாங்க, சரி 4 பேரும் ஒன்றாவே இருப்போம், ஒன்றாவே இருந்துட்டு எனி டைம் வந்து இப்போ பிரச்சனை இல்லாமல் வந்து பார்த்துப்போம், என்ன அமானுஷங்கள் வந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 மாதம் இப்படியே போகுதுங்க. 2 மாதம் கழித்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிச்சர்டோடைய பெரிய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையனுடைய லவ்வுக்கு வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க. ஓகே அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஒரு நாள்
என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையன் வந்து இவங்க கூட தங்குறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. சரி இவங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுடைய ரூம்லேயே அவங்க வந்து ஸ்டே பண்ணிக்கிறான், பெரிய அக்காவுடைய ரூம்லேயே. ரிச்சர்ட் வந்து வழக்கம் போல் அவருடைய டோர் வந்து ஓப்பன் ஆகி தான் வச்சுருக்காரு. இவர் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க ரூமில் இருக்காங்க. ஸோ அந்த பையனும் அவங்க அக்காவும் 2 பேரும் டோரை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. ரிச்சர்டும் அப்படியே வந்து பெட்டில் படுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. சார் என்ன அளவுக்கு சூப்பரான ஒரு ஜோடி பற்றியா, ஜோடி பொருத்தம் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுதுங்க. லைட்டு கட் ஆன உடனே திடீர்னு அந்த பையன் இருக்கான் இல்லையா, உட்காந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையனுடைய ஃபேஸில் மட்டும் ஒரு ஸ்பாட் லைட் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் லைட்டை ரிச்சர்ட் வந்து பார்க்குறாருங்க. அந்த ஸ்பாட் லைட்டை பார்த்த உடனே அந்த பையனுடைய ஃபேஸையே நோட் பண்ணுறாரு. அந்த பையன் வந்து இந்த முதுகு பக்கம் தான் தெரியுது, அவங்க அக்கா வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க, அந்த பையன் வந்து இங்கே உட்காந்துருக்கான். கரெக்டாக அவனுடைய முதுகு சைடில் அப்படியே அந்த பையனுடைய கழுத்து வந்து ஃபுல்லாக திரும்புதுங்க. எப்படின்னா இந்த கழுத்தை நம்மளால் எவ்வளோ தான் திருப்ப முடியும், ஆனால் அந்த பையனுடைய கழுத்து வந்து ஃபுல்லாக திரும்புது. அப்படியே அவனோட கழுத்தை திரும்பி கரெக்டாக ரிச்சர்டை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சி வியர்டாக வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்த உடனே ரிச்சர்டுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஐயோ அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எட்டி அவங்க அக்காவை பார்க்குறான் ரிச்சர்டு. அக்காவுடைய முகமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளுத்து போன நிலைமையில் அப்படியே முடியெல்லாம் நட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்களுடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்கச்சவேர்னு, லைட் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து செக்கச்சவேர்னு இருக்குங்க. அந்த கண்கள் மூலியமாக ரிச்சர்டை பார்க்குறாங்க. ரிச்சர்டை பார்த்துக்கிட்டே ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்த்த உடனே ரிச்சர்டுக்கு மனசெல்லாம் அப்படியே பட நடிக்குது. ஐயோயோ என்னடா நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு ரிச்சர்டு குடுகுடுன்னு அந்த அவங்க அக்காவுடைய ரூம் பக்கம் ஓடுறாருங்க. கரெக்டாக அவங்க அக்காவுடைய ரூம் வாசலில் போனதுக்கப்புறம் பட்டுன்னு அந்த டோர் வந்து மூடுதுங்க. டோர்லேயே போய் ரிச்சர்ட் இடிச்சுக்கிட்டு கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த டைமில் கரண்ட்டுமே வந்துடுது. உடனடியாக இவர் குடுகுடுன்னு ஓடுறாரு. அவங்க அப்பா அம்மாவை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கே தெரியும் இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகளெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அவங்க அக்காவுடைய ரூமுக்கு வந்து ஓடுறாங்க. ஓடி கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கதவை ஓப்பன் பண்ண முடியல. ஃபைனலாக கதவை உடைச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பயங்கர கோரமான ஒரு காட்சியை பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அக்கா வந்து பெட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கைகளும் கால்களும் இப்படி கட்டப்பட்ட நிலையில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கழுத்துக்கு மேலே ஒரு துணியை மாட்டி மேலே அப்படியே தூக்கு போடுறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொசிஷனில் வந்து இருக்கிறாங்க. அப்படியே அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து கீழே படுத்து கிடக்கிறாரு. அவருடைய கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்பக்கமாக திரும்பி இருக்கு. அப்படியே அவருமே வலியில் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே போயிட்டு அந்த பையனை தூக்குறாங்க, கழுத்தெல்லாம் சரிப்படுத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அந்த பையன் அப்படியே மயக்கத்திலே இருந்திருக்கான். 2 நாள் கழிச்சு தான் அவனுக்கு வந்து முழிப்பு வந்திருக்குங்க. அவங்க அக்காவுமே 2 நாள் பயங்கரமான ஒரு மென்டல் ட்ரோமாவில் வந்து இருந்திருக்காங்க. 2 நாள் கழித்து தான் அவங்களும் நார்மலைஸ் ஆகிருக்காங்க. 2 நாள் கழித்து அந்த பையன்கிட்ட போயிட்டு ஏன் நீ இது மாதிரிலாம் நடந்துக்கிட்ட, எப்படி உன்னால் உன்னோட கழுத்தை திருப்ப முடிஞ்சுதுன்னெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு தெரியவே தெரியாதுங்க. 2 நாள் கழித்து ரொம்பவும் நார்மலாக வந்து பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறீங்க, உங்களுடைய சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்தியன் வேல குக் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, நார்மலாக ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் உங்களுடைய ஃபுட்டு ஸ்பைசியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இப்போது ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா இங்கே நடக்குது, இந்த பையனுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த பையனுக்கு எதுவுமே தெரியாமல் ரொம்ப ஜாலியாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த பையன் சோஃபாவில் இப்படி தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். பட்டுன்னு எகிரி சோஃபா மேலே அப்படியே காலில் நிற்கிறான். நின்றுட்டு கையை இப்படி வைக்கிறான். கையை வச்சுட்டு எனக்கு கறி வேணும், எனக்கு கறி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது பீஃப் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன இது பீஃப் வேணும்னு கேட்குறான். நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டாக்அப் பண்ணி வச்சுருப்பாங்க. பீஃபை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே ஒரு லயன் எப்படி ஓடுமோ இல்லை ஒரு டாக் எப்படி ஓடும், 4 காலில் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாலேருந்து அப்படி 4 காலில் ஓட ஆரம்பிச்சிருக்கான். ஓடி வந்து அவங்க அம்மா, அதாவது ரிச்சர்டோடைய அம்மா கையில் இருக்கிற பீஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து உட்காந்து அப்படியே பச்சை கறியை வந்து தின்ன ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே டிசைட் பண்ணிடுறாங்க, இங்கே
வேறு லெவல் சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடை காலி பண்ணி தான் ஆகணும். இல்லைனா இந்த வீட்டுக்கு ஏதாவது ஃபாதர் யாரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரிச்சர்டுடைய அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இந்த வீட்டுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்து வீட்டிலலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவங்க ஒரு திடுக்கிடும் உண்மை சம்பவத்தை வந்து சொல்கிறாங்க. இவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா, இந்த ஒரு வீடு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயான பூமியாக இருந்திருக்குங்க. மெயினாக அந்த இடத்துல வந்து இந்த World War I அண்ட் World War II அப்போது சோல்ஜர்ஸ் எல்லாம் தங்குறதுக்காக ஒரு சில குடில்கள் எல்லாம் வந்து அமைச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குடில்கள் எல்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த டைமில் அந்த இடத்துல நிறைய குண்டெல்லாம் போடப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய அமானுஷமான உருவங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த அமானுஷமான உருவங்கள் கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு இது மாதிரி, அதாவது ஒரு மயான பூமியை வந்து அமைச்சிருக்காங்க. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இறந்து போன உடல்கள் எல்லாமே வந்து புதைச்சிருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் ஓட்டிருச்சுங்க. 50 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்ட் ஹவுசஸ் எல்லாம் கட்டணும், மக்கள் வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு கம்மி வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுசஸ் கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த மயான பூமியாக இருந்த இடத்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ப்ராப்பரான ரிச்சுவல் எதுவுமே பண்ணாமல் எல்லா டெட் பாடிஸையும் அகட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து இவங்க வீடுகளை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த மயான பூமியில் இருக்கிறது 3 வீடாங்க. அந்த 3 வீடு ஃப்ரண்ட்டு, அதாவது 3 வீடும் லைனாக வந்து கட்டியிருப்பாங்க. அந்த 3 வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் போய் கேட்டிருக்காங்க, ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குதான்னு கேட்டிருக்காங்க. அந்த 3 வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபாதர் யாரை வர வச்சுருக்காங்க. அவங்க ஒரு சில ரிச்சுவல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறம் சரியாயிடும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு சரியாகவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. அந்த இடத்துல இவங்க படாத பாடுபட்டிருக்காங்க. இவங்களால ஒரு எப்படி ஆகிட்டு இருக்குன்னா, காலையில் சாப்பாடும் நிம்மதியாக சாப்பிட முடியாது, நைட்டு தூக்கமும் நிம்மதியாக தூங்க முடியாது. இன்ஃபேக்ட் வெளியே லாக்டவுனு, வெளியவும் போக முடியாது. ஸோ அந்த அமானுஷங்கள் கூடிய இவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கொடுமை கிட்டத்தட்ட அவங்க 2 வருஷம் அனுபவிச்சிருக்காங்க. 2 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன்லாம் கொஞ்சம் லிஃப்ட் ஆகுது இல்லையா, அந்த டைமில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்குது. அதே டைமில் அவங்க பெரிய அக்காவும் அவங்களுடைய படிப்பை முடிக்கிறாங்க. படிப்பை முடிச்சுட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. ஸோ 2 பேருடைய சம்பளம் இப்போது நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடை காலி பண்ணிவிட்டு தனியான ஒரு வீடு, அதாவது வாடகை எடுத்து போயிருக்காங்க. அது வரைக்கும் அவங்க படாத கஷ்டங்கள் வந்து பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அமானுஷமான பிரச்சனைகளும் வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு டெரிஃபைங்கான ஒரு ஸ்டோரி பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்கள். இவங்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஆனால் பிரச்சனைகளுக்கு போனவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த அக்காவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேய் பிடிச்சிருச்சு. அவனுக்கு வந்து எக்ஸாசிசம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எக்ஸாசிசம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பேயெல்லாம் விரட்டி அதுக்கப்புறம் இப்போ அவங்க அக்கா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்ந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டெரிஃபைங்காக இருக்குது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் கேனடாவிலேருந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஐ திங்க் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க கேனடாலேருந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது தெரியும். வேறு யாராவது கேனடாலேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றது நான் யோசித்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு 3000 லைக்ஸ் 300 கமெண்ட்ஸ் வந்துரும்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் bye.